நான் கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு தாலுக்கா மெட்டுவாவிங்கிற கிராமத்தில் ஒரு 6 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி ரசாயன விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ரசாயன விவசாயம் பண்ணும்போது ஹைப்ரிட் சீட்ஸ் தான் நம்ம வாங்கி நம்ம வந்து ரசாயன உரங்கள் போட்டு பண்ணிகிட்ருந்தோம். இப்போ இந்த இயற்கை விவசாயத்துக்கு மாறினதுக்கப்புறம் நிறைய நம்ம கூட சேர்ந்து பயணிக்க நண்பர்கள் எல்லாமே வந்து நிறைய நாட்டு காய்கறிகள் வந்து நிறைய உற்பத்தி பண்ணுறவங்க, விதை வந்து பரவலாக்கம் பண்ணுறவங்க மாதிரி நிறைய நண்பர்கள் தொடர்பு கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நம்ம நாட்டு காய்கறி விதைகள் வாங்கி இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு விதமான மெழுகு பீர்க்கன் காயில் ஒரு விதமான மெழுகு பீர்க்கன். இந்த மாதிரி வந்து பீர்க்கன் காயில் ஒரு 10-40 ரகம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து நான் வந்து ஹைப்ரிட் சீட்ஸ் தான் பண்ணினாலுமே மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாட்டு காய்கறிகள் கிட்டத்தட்ட 18 ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு பீர்க்கன் இருக்குது, மெழுகு பீர்க்கன் இருக்குது, பூனைக்காளி அவரை, சிறகு அவரை, மூக்குத்தி அவரை, தம்பட்டை அவரை, சிகப்பு அவரை, வெண்டையில் ஒரு 10 ரகம் நெட்டிருக்கிறேன், சுரக்காயில் ஒரு 5-6 ரகம் வந்து நெட்டிருக்கிறோம், புடலங்காய் நெட்டிருக்கிறோம், இது மாதிரி தக்காளியில் நெட்டிருக்கிறோம், கத்திரி இருக்குது, மிளகாய் இருக்குது. இது மாதிரி கிட்டத்தட்ட 18க்கு எச்சா தான் நம்ம நெட்டிருக்கிறோம். இதில் மெயினாக என்னென்னா சாதாரணமாக ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் ரசாயன விவசாயம் பண்ணிவிட்டு ஹைப்ரிட் சீட்ஸ் பயன்படுத்திட்டு இருந்த இந்த ஒரு சின்ன விவசாயி வந்து மாவட்ட அளவில் வந்து சிறந்த நாட்டு காய்கறி பயிர் பண்ணினதுக்கான பரிசு எனக்கு 2024 மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக எனக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சிறந்த விவசாயின்னு விருது கொடுத்தாங்க. நம்ம இந்த சமீப காலத்தில் நம்ம வந்து ரசாயன உரங்கள் பயன்படுத்தி ஹைப்ரிட் சீட்ஸ் போனதுனால மண்ணும் மலடாக இருக்குது. அந்த காய்கறி சாப்பிட்டதுனால மக்களுக்கு ஒரு ஹெல்த் வாய்ஸை பார்க்கும்போதும் ஒரு ஆரோக்கியம் இருக்கிறாங்களான்னு நமக்கு இன்றைக்கி வரைக்கும் கேள்விக்குறியாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி நடந்துருக்கிற காலகட்டங்களில் தான் எனக்கு எல்லாரும் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்த இயற்கை விவசாயம் சார்ந்த பொருட்கள் வந்து மக்கள் தேடுறது, இந்த பாரம்பரிய காய்கறிகள் அல்லது பழங்களாக இருக்கலாம், இல்லை அரிசி வகைகள் தேடுறதுங்கிறது வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா மக்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன தெரிஞ்சிருக்குதுன்னா இந்த பாரம்பரிய நம்ம கலாச்சாரத்தில் இருந்ததை சாப்பிட்டோம்னா குடல் ஆரோக்கியமாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்குது. மக்கள் தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எங்களை மாதிரி விவசாயிகள் நிறைய உற்பத்தி பண்ணுறது இருக்கிறாங்க. இன்னும் நிறைய நண்பர்கள் விதை வந்து பரவலாக்கம் பண்ணணுங்கிற நோக்கத்திலேயே வந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு யாருக்கெல்லாம் இது தேவை இருக்குதோ நீங்கள் வந்து நேரடியாக எங்களை தொடர்பு கொள்ள முடியும். கிட்டத்தட்ட ஒரு நம்ம 60 சென்ட் நிலத்தில் ஒரு 25 வகையான பயிர் பண்ணியிருக்கிறோன்னா அதில் ஒரு 15-18 வகைகள் வந்து நாட்டு காய்கறி தான் பண்ணியிருக்கிறோம். கீரைகளாக இருக்கலாம், கிழங்குகளாக இருக்கலாம், கொடி காய்கறிகள், இல்லை வெண்டைக்காய், கத்திரி, தக்காளி, இந்த மாதிரி ஒரு 17-18 வகையான நாட்டு காய்கறி தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இது நிறைய பேருக்கு வந்து நாட்டு காய்கறி வந்து வருடம் முழுவதும் காய்க்காது, இல்லை வந்து வாங்கி சாப்பிட்றக்கு ஆள் இல்லை விற்க முடியாதுங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் முன்னாடி ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த நிலவரம். இப்போ நிறைய மக்கள் நாட்டு காய்கறிக்காக தேடி வந்து வாங்கிட்டு போகிறவங்க, விலை நம்ம கேட்குற விலையை கொடுத்து வாங்கிட்டு போகிறதுக்கு மக்கள் வந்து தயாராக இருக்கிறாங்க. அதனால் விவசாயியாக இருக்கிற நம்ம வந்து இந்த ஹைப்ரிட் சீட்ஸ் மட்டுமே பண்ணாமல் அங்கங்கே இருக்கிற நிலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல உங்கள் வீட்டு யூஸ்க்கு வந்து நாட்டு காய்கறி பண்ணுங்கள். அதில் மிச்சமாகிற பொருளை பக்கத்து உங்கள் கிராமத்துலேயோ நீங்கள் எங்கே இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு உங்கள் உறவினர்களுக்கு கொடுக்க ஆரம்பிங்க. அது அப்படியே இந்த விதை வந்து பரவலாக்கம் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம நாட்டு காய்கறி சாப்பிட்டா மட்டும்தான் அடுத்த தலைமுறை வந்து ஒரு ஆரோக்கியமான தலைமுறையாக வந்து இருக்கும். இது உங்களுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி சாதாரண ஒரு சின்ன ஒரு வயிற்று வலி, தலைவலி வந்தாலும் கூட லட்சக்கணக்கில் பணம் தேவைப்படுது. ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டு காய்கறிலையுமே ஒரு சிறந்த மருத்துவ குணம் வந்து இருந்திருக்கு. இது இப்போ நம்மளை மாதிரி வயசில் இருக்கிற யாருக்குமே இது வந்து சொல்லித்தரல. இதெல்லாம் நம்ம பார்த்தது கூட கிடையாது. ஸோ அப்போ என்ன நம்மளை விட வயசானவங்களுக்கு கூட இதெல்லாம் நாங்கள் பார்த்தது இல்லை தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா சுத்தமாகவே நம்ம கலாச்சாரத்தில் இருந்த நிறைய பொருட்கள், இந்த மாதிரி உயிரோட்டம் உள்ள ஒரு பொருட்கள் வந்து நம்ம கடந்து வந்துட்டோம். இது கொஞ்சம் பின்னோக்கி நம்ம கலாச்சாரத்தில் தாத்தா பாட்டி எல்லாம் என்ன சாப்பிட்டாங்க, எப்படி ஆரோக்கியமாக இருந்தாங்க, அவங்க வாழ்வியல் முறை என்னவாக இருந்தது, நம்ம எங்கே எதை தொலைச்சிருக்கிறோம், இதெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிச்சி அந்த பழைய முறைக்கு வந்தோம் அப்படின்னா அது கட்டாயமாக நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். நாம் மட்டும் இல்லாமல் நம்ம தலைமுறையும் சேர்த்து ஆரோக்கியமாக கூட்டிகிட்டு போக முடியும். நம்ம பிறக்கும்போது 2 கிலோவாக பிறந்தோம், இன்றைக்கி 50 கிலோ 60 கிலோ இருக்கிறோன்னா அது முக்கிய பங்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான். அதில் சாப்பாட்டில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது வந்து காய்கறிகள் தான். காய்கறி, அரிசி வகைகள் தான். அதை வந்து நாமளே உற்பத்தி பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம எல்லாத்தினாலையுமே வந்து எங்களால் வாங்கி சாப்பிட முடியாதுன்னா கட்டாயம் வாங்கி சாப்பிட முடியாது தான். அதுக்காகத்தான் இந்த வீட்டு தோட்டம், மாடி தோட்டம், இந்த மாதிரி வந்து தற்சார்பு வாழ்வியலுக்கான எல்லா பயிற்சிகளுமே நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான வந்து நாட்டு காய்கறி விதைகள் நம்ம கொடுக்குறோம். இது நம்ம இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இடத்துக்குமே ஏதோ ஒரு சில விவசாயிகள் வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்துட முடியாது. ஸோ நம்ம மெயினாக என்ன பண்ணுறோம்னா அந்த தாய்மண் விவசாயிகள் கூட்டமைப்பு மூலமாக அவங்கவுங்க தற்சார்பாக வாழ்ந்துக்கிறதுக்காக நம்ம என்ன வேணுமோ அதை நம்ம கொடுக்குறோம். பயிற்சி கொடுக்குறோம், விதைகள் கொடுக்குறோம். இப்போ உரங்கள் கூட உங்களால் உற்பத்தி பண்ண முடியாட்டி நாங்கள் உற்பத்தி பண்ணி நம்ம வந்து கொடுக்குறோம். உங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன கேள்வி சந்தேகங்கள் இருந்தாலும் அது எப்படி சமைக்கிறது முதல் கொண்டு அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இது எல்லாமே நம்ம வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் நீங்கள் வந்து நம்மளை நேரடி தொடர்பு உங்களுக்கு முடியும். மெயினாக என்னென்னா ஹைப்ரிட் சீட்ஸு, ரசாயன உரங்கள் இல்லாமல் நம்ம கீரையாக இருக்கலாம், பழங்களாக இருக்கலாம், காய்கறியாக இருக்கலாம், அரிசி, பருப்பு எதாக இருந்தாலுமே நம்ம கலாச்சாரத்தில் நம்ம ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் என்ன நம்ம தாத்தா பாட்டிகள் பயன்படுத்திட்டு இருந்தாங்களோ அதை நீங்கள் பயன்படுத்தினீ மட்டும்தான் நம்மளும் நம்ம அடுத்த தலைமுறையும் வாரிசுகளும் ஒரு ஆரோக்கியமாக வாழ்வாங்க. அதுக்கு முக்கிய பங்கு நம்ம இந்த
காய்கறிகள் இருக்குது. அது எல்லாருமே ரொம்ப எளிமையாக நீங்கள் வீட்டிலேயே வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது. ஏதோ நீங்கள் 2 கத்திரிக்காய் செடியோ, 2 வெண்டைக்காய் செடியோ, இல்லை 2 பீக்கங்காய் செடி வச்சுருந்தாலே உங்களுக்கு வந்து அது திருப்பி அது உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இது என்னென்னா மெயினாக திருப்பி இந்த விதை வந்து பரவலாக்கம் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் கருத்தில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் என்ன இருந்தாலும் இந்த நாட்டு காய்கறிகள், பாரம்பரியங்களை வந்து நீங்கள் உணவில் சேர்த்துக்கிற மாதிரி கேட்டுக்கிறோம். உங்களுக்கு வேறு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் தோட்டத்திலே வந்து பார்க்கணும், பறிச்சுக்கணும், இல்லை பயிற்சிகள் வேணும், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் நீங்கள் நம்மளை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற உதவிகள் நம்ம வந்து செஞ்சு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறோம்.